Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் அளவுகள்லேயே 28 இன்ச்சு தாங்க ஸ்டார்டிங்கே. 28லேருந்து லாஸ்ட்டில் 50 வரைக்கும் முடியும். அதை விட அதிகம் அவங்க உடம்பு பொறுத்த அளவுக்கு. ஆனால் ஸ்டார்டிங் ப்ளவுஸோட ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணுறது 28 இன்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்கான ப்ளவுஸ் கட்டிங்க்கு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட் இருந்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது இந்த லைனிங்கு. இப்போ பாருங்கள், நம்ம லைனிங்கை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன்னா, கீழே மடித்து தைக்கிறதுக்காண்டி இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு உடம்பு ஒல்லியாக இருந்தாலுமே ஹைட் அதிகம். அதனால இந்த பொண்ணுக்கு நான் 13 இன்ச் நான் ப்ளவுஸோட உயரம் மார்க் பண்ணுறேன். நீங்கள் உயரம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்க உயரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸோட ஹைட் வச்சுக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காண்டி பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 1/4 இன்ச் வேணும்னாலும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை 1/2 இன்ச் வேணும்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு கழுத்து சுற்றளவு இருக்குல்ல, கழுத்து சுற்றளவு நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் 2.25 கூட வைக்கலாம். நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் அளவு நான் 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே அளவு 2.5 இன்ச் கழுத்து சுற்றளவு, 2.5 இன்ச் ஷோல்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பாடியோட மெஷர்மெண்ட் 28 இன்ச்சு. இப்போ பாருங்கள், பாடி மெஷர்மெண்ட் 28 இன்ச்சு. 28ல் பாதி 14. 14ஓட நான் 1.5 இன்ச் சேர்த்துக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் 1 இன்ச்சு 2 இன்ச்சு சேர்ப்போம். நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச் சேர்ப்போம். இவங்க அளவு ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் 1.5 இன்ச் மட்டும் சேர்த்துக்கிறேன். லைனிங் ப்ளவுஸ்க்கே நான் 1.5 இன்ச் தான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் 1 இன்ச் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 15 இன்ச்சு. 15 இன்ச்சில் 2ஆக டிவைட் பண்ணால் 7.25 இன்ச் வரும். நீங்கள் 7.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க உள்ள. இந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு அது கம்மியாக இருக்கனால, சின்ன பொண்ணாக இருக்கனால பிரித்து விட்டு தைக்கிறதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ராவே 1.5 இன்ச் அதிகமாக தான் உள்ள துணி விடுறேன். அதாவது உள்ளே பிடிச்சதுக்கு உள்ளே பிடிப்போம்ல, எக்ஸ்ட்ரா துணி வைக்கிறதுக்கு, அதுக்கான 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். இப்போ ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்கு ஹைட்டு நான் எவ்வளோ மார்க் பண்ணுறேன்னா நான் 8.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 8.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 9 இன்ச் நான் 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கான ப்ளவுஸோட ஆம்கோல் வளைவு வரைகிறதுக்காண்டி நான் 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு கழுத்தோட உயரம் நான் 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு இல்லாமல் நான் 7.5 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தாங்க பாடி மெஷர்மெண்ட்டு. 28 இன்ச்சுக்கான பேக் பார்ட் எடுக்கிறதுக்கான பாடி மெஷர்மெண்ட் இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், நம்ம ஆம்கோல் வரைஞ்சிக்காச்சு. ஆம்கோல் வரைஞ்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 28 இன்ச்சுக்கு நான் 9 வைக்கிறேன்னா 30 இன்ச்சுக்கு நீங்கள் 8.25 அது மாதிரி கம்மி பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் 38, 40 இருக்க ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் 7 இன்ச் வச்சாவே ஆம்கோல் வளைவு கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் 28 இன்ச்சுக்கு நீங்கள் 9 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். பிடிச்சு தைக்கிறதோடு சேர்த்து 9 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடத்துல மார்க்கிங் வந்திருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நான் ஆர் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆர் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்தந்த இடத்துல நம்ம பிடிச்சு தைக்கணும், இந்தந்த இடத்துல அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியும். உங்களுக்கும் புரியும், தைக்கும் போது உங்களுக்கும் தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு இது ஒரு எல்போ ஸ்லீவ் தாங்க. ஒரு 15 இன்ச் இருக்க அளவுக்கு எல்போ ஸ்லீவு. கீழே மடித்து தைக்கிறதுக்காண்டி 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட லென்த்து நான் வச்சுக்கிறேன். ஸ்லீவோட லென்த்து நான் 14 இன்ச் மார்க் பண்ணுறேன். 14 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 இன்ச்சு தாங்க மார்க் பண்ணுறேன். எனக்கு அந்தளவில் நான் பிடிச்சு தைச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 1/4 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட நம்ம நார்மல் ஷார்ட் ஸ்லீவ் வைப்போம்ல, ஷார்ட் ஸ்லீவுக்கு நம்ம 5 இன்ச் வைப்போம். அந்த 5 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு முடிகிற இடத்துக்கிட்ட 3 இன்ச்சு மேலே உயரத்துலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், கீழ் பக்கம் நம்ம கையோட சுற்றளவு இருக்குல்ல, அந்த கீழ் 14 இன்ச்சு அளவும் நாங்கள் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்க சுற்றளவுலேருந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 இன்ச் இருக்கிறதுல வந்து 4.25 இன்ச் வந்தது. அந்த இது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு 1.25 இன்ச் மார்க் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து 28 இன்ச் ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்க ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணோம்ல, அதே வந்து அந்த 3 இன்ச் நம்ம மேலேருந்து வச்சதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிராஸாக லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணதுல தான் லைன் பண்ணணும்னு கிடையாது. அந்த 3 இன்ச்சு நீங்கள் எந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணீங்களோ அதே அளவில் வந்து கீழே வரைக்கும் கிராஸாக லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு வேரி ஆகும். இப்போ வந்து இவங்க வந்து கை அகலம் வந்து 4.5 இன்ச் இருக்கனால நான் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். சப்போஸ் 5 இன்ச் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையை குடஞ்சி கட் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு 3/4 இன்ச் அளவில் ஸ்லீவ்லேயே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்தெந்த மார்க்கிங்கில் வரைஞ்சிருக்கோமோ அந்த மார்க்கிங்லேருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே ஆர்க் கட் பண்ணணுமோ அங்கங்கே ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட பார்ட்டை வந்து நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஒரு சில்க் சாரியோட லைனிங் ப்ளவுஸ் தாங்க. இதோட கண்டினியூ வீடியோ வந்து அடுத்த பார்ட்டில் வரும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவோட வந்து ஒரு டிசைனோட வந்து அடுத்த பார்ட்டில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து துணியை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி, நீங்கள் வந்து ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடும் வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் சைடு உங்கள் சைடு வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து நான் போடுறேன். ஸ்ட்ரெயிட் கட்டில் போடுறேன். பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிளாத்தை போட்டதுக்கப்புறம் நான் வந்து பட்டி பீஸ்க்கு வந்து தனியாக கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் பேக் பார்ட் வச்சு எடுத்தோம்ல, அந்த இது ஃபுல்லாக நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டை ஃபுல்லாக வந்து எந்தெந்த இடத்துல மார்க்கிங் வரணுமோ அந்தந்த இடத்துல நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து லைன் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், ஆம்கோல் வளைவில் வந்து நான் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி போடுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல குடஞ்சி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கண் கூட பார்க்குறப்ப நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், நான் இந்த ப்ளவுஸில் வந்து ஒன்று பண்ணியிருக்கேங்க. என்னன்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து முன்பக்கத்தில் வந்து பாதி 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுவோம். அதே மாதிரி இடுப்பு பக்கம் சைடு வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இதில் வந்து நான் எந்த இதுக்குமே ஜாயிண்ட் எக்ஸ்டெண்டும் பண்ணலை, 1/4 இன்ச்சு விட்டும் தைக்கலை. ஏன் அப்படின்னா வந்து இது ரொம்ப சின்ன ப்ளவுஸு, அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு துணி கிளாத் வந்து தேவைப்படாது. பிடிச்சு தைச்சாலுமே உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தான் வரும். அதனால் கப் ஷேப்பும் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கம்மியாக அந்த மாதிரி விடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் ப்ளவுஸோட நெக்லைன் வரைஞ்சிட்டேன். நெக்லைன் வந்து 6 இன்ச் முன்பக்கம் கழுத்துக்கு வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 6 இன்ச் மார்க் பண்ணதோட ப்ளவுஸோட ஒயரை வந்து நான் 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 13 இன்ச் மார்க் பண்ணதோட இதுக்கு அளவுலேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா அளவுமே மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து 2 இன்ச் வந்து இடுப்பு பக்க சைடு 2 இன்ச்சும் ஹூக் பட்டி வைப்போம்ல, ஹூக் பட்டி வைக்கிற சைடு வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்டில் டேப்பை வச்சு 13 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஏன் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து 13 இன்ச் வைக்கிறோன்னா பேக் சைடு 13 வச்சு இவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கப்பு வந்து ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கப்பு அந்தளவுக்கு தான், கப் ஷேப் அந்தளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படாது. அதனால் நீங்கள் 13 இன்ச்சு வச்சுக்கோங்க ப்ளவுஸோட உயரம். இப்போ பாருங்கள், நான் நெக்லைன் வரைஞ்சிக்கிட்டேன். நெக்லைன் வந்து நான் யூ நெக் தான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நெக்லைன் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து 1/4 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன். 1/4 இன்ச் விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம தையலுக்கு வந்து இதில் விட்டுட்டு தான் கட் பண்ணணும், பேக் பார்ட்டில் கட் பண்ணலை. அதனால் நான் 1/4 இன்ச்சு விட்டுட்டே கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள்,
பேக் பார்ட்டும் முடிஞ்சாச்சு, ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட மெட்டீரியலில் வந்து லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக 28 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இருக்க வந்து ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தோம். கண்டிப்பாக இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அடுத்த பார்ட்டில் வரும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுதாங்க ப்ளவுஸோட மெட்டீரியல், ஒரிஜினல் மெட்டீரியல் இது தான். 2 சைடு கரை பகுதி கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே கரை சைடு வேணும். அதனால் நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து கரை சைடு இருக்க அளவுக்கே நான் வந்து வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸ் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பூ எந்த சைடு வருதுன்னு பார்த்துக்கோங்க. பூ எந்த சைடு வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள். சில சமயம் நம்ம பேக் பார்ட்டில் வந்து நேராக வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கும், ஸ்லீவுக்கெலாம் வந்து கிராஸாக வர மாதிரி வந்திருக்கும். அதாவது எப்படின்னா ஆப்போசிட் சைடு வர மாதிரி இருந்திருக்கும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை தெளிவாக பார்த்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் போட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Me wind and rain, you're some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my ass.